தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யோவானுடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இப்பொழுது உனக்கு தெரியாது, இனிமேல் அறிவாய் என்றார். இனிமேல் அறிவாய். நம்ம வாழ்க்கையில கூட அப்படித்தான். ஆண்டவர் ஒரு சித்தத்தை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்கள், பல காரியங்களை கர்த்தர் செய்வார். நாம அதை தடுப்போம், அது வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? நீதிமொழியினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 9வது வசனத்துல பாருங்களேன். 16:9 பாத்தீங்கன்னா, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். மனுஷனுடைய இருதயம் என்ன செய்யும்? ஏன்னா அவன் மனுஷன், அவனுடைய வழியத்தான் அவன் யோசிப்பான். ஆனா அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்தாலும் ஒப்பு கொடுக்கலனாலும் தேவ சித்தம் தான் நிறைவேறிய தீரும். என்ன ஒண்ணுன்னா, நம்ம ஒரு பிளான் போட்டு போவோம், ஆனா அது வேற ஒண்ணு நடக்கும். நம்ம மாம்சத்துல நன்மையா நினைச்சு ஒரு காரியத்துல செயல்படுவோம், அது ஆனா நமக்கு தீமையா நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல பெரிய பெரிய நன்மைகள் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா.